இருக்கக்கூடிய மகிமை முருகப்பெருமானுடைய நாமம் எந்த விதத்தில் நமக்கு சக்தியை கொடுக்குதுங்கிறதா இந்த பார்க்க போகிறோம். நம்ம வேல்மாறல் படிக்கிறவங்களுக்கு இந்த கந்தர் அலங்கார பாடல் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படிங்கிற இந்த பாடல். இந்த வரிகளில் என்ன சொல்லப்படுது? முருகப்பெருமானுடைய பெயர் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா முருகர் தானே நமக்கு துணையாக இருப்பாங்க. எப்படி முருகப்பெருமானுடைய பெயர் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இதுக்கு பின்னாடி மகான்கள் மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்குறாங்க. முருகா என்னும் நாமத்துக்குள்ள 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. காத்தல், அழித்தல், தோற்றுவித்தல். இந்த 3 விஷயத்தையும் முருகா என்னும் நாமத்துக்குள்ளே இருக்குது. மூ என்றது காத்தல் தொழிலை செய்யக்கூடிய தெய்வத்தை குறிக்கிறதாகவும், ரூ என்றது ருத்ரன் அழித்தல் தொழில் செய்யக்கூடிய தெய்வத்தை குறிக்கிறதாகவும், கா அல்லது கூ என்பது பிரம்மன் என்பதை படைத்த தொழில் செய்யக்கூடிய தெய்வத்தை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த 3 தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்த ஒரு பெயர் தான் முருகா எனும் நாமம் அப்படிங்கிறத மகான்கள் குறிப்பிடுறாங்க. கலியுகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மகரிஷிகள்லாம் கூடி நின்று ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சான். இந்த கலியுகத்தில் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு வியாசர் மகரிஷி தோண்டி சொன்னாரா, கலியுகத்தில் கந்தன் இருக்கிறான், மக்களோட துயரங்கள் அனைத்தையும் விளக்குவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயர் நமக்கு பல்வேறு விதங்களில் துணையாக இருக்குது அப்படிங்கிறதான் மகான்களோட வாக்கு. இப்போ முருகப்பெருமான் தோன்றின யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயண மகாபாரதத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே முருகப்பெருமானுடைய அவதரித்தல் இருந்திருக்கு. இப்போ இதை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் சேனாதிபதியின் கந்தன் சொல்கிறார். அப்போ சேனாதிபதியின் கந்தனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா தம் யாகத்தை காப்பாற்றுவதற்காக விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணனை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பகுதியை அங்கதேசம் என்று ஒரு வரலாற்றில் அந்த இடம் வரும். அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறாங்க, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து மன்மதனை எரித்து அவரோட அங்கங்கள் வந்த இடம்தான் அங்கதேசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நெற்றிக்கண்கள்லேருந்து 6 பொறிகள் வந்ததாகவும், அந்த 6 பொறிகள் ஒன்றாக சேர்ந்து கந்தப்பெருமான் உருவாகினதாகவும் முருகப்பெருமான் உருவாகினதாகவும் உபநிஷங்கள் சொல்லுது. இந்த முருகப்பெருமானுக்கு ஏன் 6 தலைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுது. 6 திசையிலேருந்து வரக்கூடிய அடியார்களோட துன்பத்தை நீக்கிறது முருகப்பெருமானுடைய 6 தலைகள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் ஆகாயம், பாதாளம் போன்ற 6 திசைகள்லேருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய துன்ப துயரங்களை நீக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு 6 தலைகள் இருக்குது அப்படிங்கிறத உபநிஷங்கள் சொல்லுது. முருகப்பெருமானுடைய திருவுரு பெயருக்கே நமக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. அதனால தான் இந்த வேல்மாறலில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த பாடல் கந்தர் அலங்கார பாடலை வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மகான் இந்த பாடலை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அமைப்பில் அருணகிரிநாத சுவாமி அமைத்து கொடுத்த ஒரு பாடல் தொகுப்பை இந்த விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் அப்படிங்கிற இந்த வரியை கந்தர் அலங்கார பாடல் அழகாக எடுத்து வேல்மாறலில் நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இதை பாராயணம் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய துயரங்களும் துன்பங்களும் இழக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது. அதனால தான் சாமிகள் அமைத்த முறையில் நீங்கள் பாராயணம் செய்யுங்க. ஏன்னா சில இடங்களில் இந்த பாடல்கள் மாற்றப்பட்டிருக்கு. வேல்மாறல் புத்தகங்களில் பார்க்குறோம் இந்த பாடல்கள், இந்த கந்தர் அலங்கார பாடல் இல்லை, வேறு பாடல்கள் அமைப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அமைத்த முறையில் நீங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். இந்த புத்தகம் கூட உங்களுக்கு சாமிகள் அமைத்த முறையில் அமைக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அற்புதமான இந்த நாளில் இந்த தகவல் உங்களுக்கு பரிமாறப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நல்ல ஒரு தகவலோட மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலுமயிலும் துணை. முருகா சரணம். இந்த பொங்கித்தாயை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வணங்கிட்டு, இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை வணங்கிட்டு இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சித்தி நிலையை கொடுக்கும். எந்த ஒரு
பாசுரமாக இருந்தாலும் அதை ஏற்றிய அதை நமக்கு அருளிய அந்த குருநாதரை வணங்கணும். குரு அருள் இருந்தால் தான் நமக்கு அந்த திருவருள் கிடைக்கும். குருவோட பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டுது. நீங்கள் நேரடியாக வேல்மாறலுக்குள்ளே போயிடுறீங்க. குருநாதரை வணங்கினா தான் அந்த குருநாதர் எந்த தன்மையில் நமக்கு அந்த குருநாதரோட ஆசீர்வாதம் இருந்தால் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். குரு அருள் கண்டிப்பாக தேவை. சரியான ஆன்மீகம் எதுன்னு கூட கேட்பாங்க. குருவோட பாதையில் பயணிக்கிறது தான், குரு காட்டுற வழியில் நம்ம பயணிக்கிறது தான் சரியான ஆன்மீகம் அப்படிங்கிறதும் மகான்கள் ஒத்துக்கிறாங்க. இந்த குருநாதர் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலையும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கர்ம வினையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களையும் விளக்கக்கூடிய ஆற்றல் குருநாதருக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் உயிர் மூச்சாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை நாங்கள் வணங்கிட்டு தான் வேல்மாறலே நாங்கள் தொடங்குவோம். அதே போல் பொங்கித்தாயை வணங்குவோம். இந்த தெய்வ பாசுரங்களை அளித்த குருவை வணங்கணும். அந்த குருவுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்த தெய்வத்தை வணங்கணும். இந்த பொங்கியம்மா தான் வள்ளித்தாயோட குழந்தை ரூபம். இந்த தாய் தான் சாமிகளுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் வழிகாட்டுனாங்க. இந்த தாயோட வழிகாட்டுதலின்படி தான் இந்த வேல்மாறல்